வணக்கம். சேனலை சப்ஸ்கிரைப் செய்து தினந்தோறும் நான் சொல்லும் ஜோதிட ரகசியங்களை தெரிந்து புரிந்து கொள்ளுங்கள். அப்போது தான் நீங்கள் லாங் வீடியோவையும் பார்க்க முடியும். சப்ஸ்கிரைப் செய்வதன் மூலமாகத்தான் நீங்கள் லாங் வீடியோவை பார்ப்பதற்குண்டான வாய்ப்பு கிடைக்கும். சரி, இப்போது சுக்கிர உச்சம், சனி உச்சம், குரு உச்சம், சந்திர சூரிய உச்சங்கள் பற்றி பார்த்தோம். கேதுவை பார்த்து பார்த்தோம். எல்லாம் இருக்கட்டும். கடகராசி வந்துவிட்டால், கடகராசியாக இருந்தால் என்னென்ன லக்னக்காரங்களுக்கு எப்படி நன்மையை செய்யும், திசை வந்தால் எப்படி இருக்கும்? பொதுவாக சந்திர திசை வந்தால் குழப்பங்களும் மனோபீதியும் வியாதி வந்தது போல தோற்றமும் இல்லூஷனும் ஹாலுசினேஷனும் இருக்கும். இது பொதுவானது. இருந்தாலும் கூட சிலருக்கு சில நன்மைகளும் நடக்கும். அந்த வகையில் மேஷ லக்னமாக இருந்தால், இந்த கடகராசியாக இருந்தால் சந்திர திசை வந்தால், அப்போது சனியினுடைய சாரம் புதனுடைய சாரம் என்பதால் சுமாரான பலன்களையே செய்யும் என்றாலும் சொந்த வீடு அமையும். நிச்சயமாக சுகமான வாழ்க்கை கிடைக்கும். சில தொந்தரவுகள் இருந்தாலும் நன்மையே நடக்கும். கோச்சாரத்தில் மட்டும் அஷ்டம சனி இல்லாமல் இருந்தால் நிச்சயமாக நல்ல பலனே நடக்கும். ரிஷப லக்னத்துக்கு சந்திரன் சொந்த வீட்டில் இருந்தால், கடகராசியாக வந்து விட்டால் பெருத்த யோகத்தை செய்யும். மிதுன லக்னத்துக்கும் சந்திரன் சொந்த வீட்டில் கடகராசியாக வந்து விட்டால் பிரமாதமான யோகங்களை தாராளமாக செய்யும். சந்திரசிலே செய்யும். கடக லக்னத்துக்கு சந்திரசி வந்து விட்டால் குழப்பங்களுடன் சில நன்மைகள் நடக்கும். சிம்ம லக்னத்துக்கு குழப்பங்கள் தான் அதிகமாக இருக்கும், பயம் அதிகமாக இருக்கும், நன்மைகள் எதிர்பார்க்க முடியாது. கன்னியா லக்னத்திற்கு சந்திரசி வந்தால், கடகராசியாக இருந்து சந்திரசி வந்தால் நிச்சயமாக நல்ல பலன்கள் நடக்கும், நல்ல லாபம் கிடைக்கும். இருந்தாலும் சில வியாதிகள் வந்து போகும். துலா லக்னத்திற்கு கடகராசியாக இருந்து சந்திர திசை வந்தால் அருமையான யோகமான பதவிகள் கிடைக்கும், வேலைகள் நடக்கும், பிசினஸில் முன்னேற்றம் இருக்கும், நன்மையே நடக்கும். குழப்பங்கள் வந்தாலும் கூட நிறைய நன்மைகள் இருக்கும். விருச்சிக லக்னத்துக்கும் இந்த சந்திரன் சொந்த வீட்டில் இருந்து அந்த திசை வந்து விட்டால் குழப்பங்கள் அதிகமாக இருக்கும். இந்த குழப்பங்களுடைய சில பாக்கியங்களும் நடக்கும். தனுசு லக்னத்திற்கு கடகராசியாக வந்து விட்டால் நிச்சயமாக நன்மைகள் என்று சொல்ல முடியாது. ஓரளவுக்கு நன்மைகளை எதிர்பார்க்கலாம். மகர லக்னத்திற்கு சந்திரதிசை வந்தால் குழப்பங்களும் வியாதிக்கு உண்டான பீதியும் இருக்கும். அதில் சந்தேகம் இருக்காது. ஆனால் டெஸ்ட் செய்து பார்த்தாலோ மருத்துவரை அணுகினாலோ அவருக்கு நல்ல பலன் கிடைக்காது. வலியும் தொந்தரவும் மாறி மாறி இருக்கும். ஒரு வியாதி போனால் இன்னொரு வியாதி வந்தது போலவே இருக்கும். இது எல்லாம் மனோவியாதி. இதற்கு மலர் மருத்துவங்கள் மற்றும் சைக்கலாஜிக்கல் ட்ரீட்மெண்ட் மூலமாகத்தான் சரி செய்ய முடியும். மனோகாரனான சந்திரன் நிச்சயமாக படாதபாடுபடுத்துவான் மகர லக்னத்தை. இருந்தாலும் கூட சுகமான வாழ்க்கையும் சில சௌகரியங்களும் கிடைக்கும். கும்ப லக்னத்துக்கு கடகராசியாக இருந்து சந்திரராசி வந்து விட்டால் அருமையாக இருக்கும் என்று சொன்னாலும் நிறைய வியாதிகள் வரும், குழப்பங்கள் அதிகமாக இருக்கும். பைத்தியம் பிடித்தது போல் அதிகமான குழப்பங்கள் வந்து தான் தீரும். 10 வருடமும் சில கெட்ட பழக்கங்களும் வந்து, ஆண்களான குடிப்பழக்கம் போல பழக்கங்களும் வந்து திண்டாடுவார்கள். மீன லக்னத்துக்கு சந்திரன் கடகத்தில் இருந்து வந்து விட்டால் அருமையான யோகம், சந்தேகம் இல்லாமல் நிச்சயம் நல்லதையே செய்யும். செலவீனங்கள் அதிகமாக இருந்தால் அருமையான யோகத்தை செய்யும். ஸோ கடகராசியாக வந்து 12 லக்னங்களுக்கும் சந்திர திசை வந்தால் எப்படி இருக்கும் என்று பார்த்து விட்டோம். கடகராசி இருந்து இந்த லக்னங்களுக்கு இந்த பலன் என்று பொருள் அல்ல. கடகராசியாக இருந்து இந்த லக்னங்களுக்கு சந்திர திசை வந்தால் என்ன பலன் என்று பார்த்தோம். நன்றி, வணக்கம்.